யார் வேணும்? சுமித்ரா. யார் தேவி? ஊர்ல இருந்து மாதவன் சார் வந்திருக்காரு. கூட ஒரு பையன் இருக்கான். வீட்டை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா மாஸ்டர்? ஒரு கஷ்டமும் இல்ல. அட, இது யாரு? சுரேஷா? ஆள் வளர்த்துட்டா இல்ல? உட்காருங்க மாஸ்டர். நீ உட்கார் சுரேஷ். மாஸ்டர் நேத்தே வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். நேத்தே வரணும்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா இவனுடைய சர்டிபிகேட் கிடைக்க லேட் ஆயிடுச்சு. ஆஹா. சுரேஷ்க்கு எஸ்எஸ்எல்சில நல்ல மார்க் இருக்கா? இல்ல. தேவி, என்னக்கா? குடிக்க ஏதாவது கொண்டு வா. சரிக்கா. காலேஜ பார்த்தவங்க எங்க குடும்பத்துல கம்மின்னு உனக்கு தெரியும் இல்லையா? ஆனா இவன் அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டான். படிக்கணும்னு இவனுக்கு ஆசை, இவனை சேர்க்கணும்னு அம்மாவுக்கு ஆசை. வசதி இல்லதான், இருந்தாலும் படிக்கணும்னு ஆசை வந்ததுக்கு அப்புறம் தடையா இருக்க கூடாது இல்லையா? இவங்க குடும்பத்து சூழ்நிலை உனக்கும் தெரியும். சுரேஷ்க்கு எந்த குரூப்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு? சயின்ஸ் குரூப்ல. அதுவும் நல்லதுக்கு தான். டாக்டர் ஆயிடலாம் இல்ல? ஹாஸ்டல்ல சேர்க்கலாம்னா எனக்கு பயமா இருக்கு. உடம்பு தான் வளர்ந்துருக்கே தவிர இவனுக்கு ஒரு குழந்தை புத்தி. இப்போ அம்மா கூட தான் படுப்பான். அது மட்டும் இல்ல, நல்லது கெட்டது சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட இல்லைன்னா இவன் வழி தவறி போயிடுவானுங்கிறதான் இவங்க அம்மாவுடைய பயம். இவன் எங்க வீட்டுல தங்கி படிக்கிறதுல எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நான் இந்த வீட்டுல எப்பவும் தனியா தானே இருக்கேன். பேச்சு துணைக்கு கூட எனக்கு யாருமே இல்ல. ஜெயபால் எப்போ வருவாரு? பிசினஸ் விஷயமா வெளியூர் எங்கேயோ போயிருக்காரு. வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். நீ காலேஜ் போயிட்டு வரதுக்கு எந்த கஷ்டமும் இல்ல. கார் இருக்கு, டிரைவர் கொண்டு போய் விடுவாரு. வேண்டாம், நான் பஸ்லயே போய்க்கிறேன். அட பரவாயில்லையே, சுரேஷ்க்கு பேச கூட தெரியுது. நான் பேச தெரியாத ஊமையோன் இல்ல நினைச்சேன். சின்ன வயசுல மிட்டாய சாப்பிட்டுட்டு என் பின்னாடி ஓடி வந்ததை மறக்க முடியுமா? அக்கா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதை வந்துடுறேன். என்னடா சுரேஷ், உன்னை பார்த்து ஒரு வாரம் ஆகுது. நானு எங்க அம்மா ஊருக்கு போயிருந்தேன், எங்க மாமாவோட கல்யாணத்துக்கு. அப்படியா? கல்யாணம் நல்லா நடந்ததா? ரொம்ப ஜாலியா இருந்தது. அப்போ உனக்கும் கல்யாணத்துக்கு ஒரு நல்ல பொண்ணா பாத்துற வேண்டியதா? வேணாம் வேண்டாம், நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்ன நீ தானாவே சிரிக்கிற? உள்ள வா, ரூம காட்டுறேன். எந்திரிடா. மாஸ்டர் நீங்களும் வாங்க. இதை விட வசதி உனக்கு எங்க கிடைக்கும்? இதுவே உனக்கு அதிகம். என்னவோ ஏதோன்னு பாத்துட்டு இருந்தா மட்டும் பத்தாது, எல்லாத்தையும் கண்ணும் கருத்துமா கவனிச்சுக்கணும். இனிமே இந்த ரூமுக்கு சொந்தக்காரன் நீதான். நீங்க ரெண்டு பேரும் குளிச்சிட்டு ரெடி ஆயிடுங்க, நான் சாப்பாடு ரெடி பண்றேன். பங்களா வாழ்க்கைங்கிறது தனி சுகந்தாமா. சுரேஷ்க்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. இவன் புத்திசாலி பையன், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவான். தேவி, இன்னும் கொஞ்சம் சாதம் போடு. வேண்டாம். சுரேஷ், உனக்கு சாப்பாடு எல்லாம் பிடிச்சிருக்கா? சுரேஷ், ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? என்னத்தமா சௌக்கியம்? அதாவதுமா, அடுத்தவங்களுக்கு எடுக்க நினைக்கிற அயோக்கிய பசங்க அங்கேயும் இருக்காங்களே. நல்ல வேலை, நீ அந்த ஊரோட இருந்த உறவு முடிச்சுட்டு வந்துட்ட. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு தடவை கூட நீ ஊருக்கு வரவே இல்லையே. அங்க இருக்கிறவங்களை பார்க்கணுங்கிற ஆசை உனக்கு இல்லையா? நான் பிறந்த ஊரையும் வீட்டையும் என்னால எப்படி மறக்க முடியும்? ஒரு தடவையாவது நான் அந்த ஊருக்கு வரணும்னு தோணும். ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நான் பார்க்கணும். என்ன சுமித்ரா யோசனை? சச்சே, ஒண்ணு இல்ல. நீங்க சாப்பிடுங்க, எனக்கு போதும். சுரேஷ், நீ கிராமத்துல இருந்த மாதிரிலாம் இங்க இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். உதவி செய்யறவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது.
அப்போ நான் வரட்டுமாமா? இவனை உன்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாச்சு. இதை வச்சுக்க. என்ன மாஸ்டர் இது? இவனுடைய செலவுக்கு இது பத்தாதுன்னு தெரியும், இருந்தாலும். மாஸ்டர், நான் வேற நீங்க வேறயா? சுரேஷ் என்ன எனக்கு அண்ணியனா? என் நினைவுகளுக்கு அடையாளமா இருக்கிறவன் தான் சுரேஷ். இவன் இங்க இருக்கிறது எனக்கு ஒரு துணையாச்சு. என்னோட தனிமைக்கு ஒரு ஆதரவு. அப்போ நான் போயிட்டு வரேன். அடிக்கடி நான் வருவேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு லெட்டர் போட மறக்காத. ஜெயபால நான் விசாரிச்சேன்னு சொல்லுமா? பட்டுமா? ஊர்ல எல்லாரையும் நான் விசாரிச்சுதான் சொல்லுங்க மாஸ்டர். வா சுரேஷ். சுரேஷ். சுரேஷா? எந்த சுரேஷ்? சுரேஷ் ராஜன். ஓ, சுரேஷ் பிளஸ் ராஜன். சுரேஷ் ராஜன். எந்த ஊரு? சுமித்ராக்கா ஊர் தான். எதுக்கு வந்த? காலேஜில் அட்மிஷன் கிடைச்சது, இங்க தங்கி படிக்கலான்னு வந்தேன். என்னது? சுமித்ராக்கா, உங்க வீட்டுக்காரர் வந்துட்டார் போல இருக்கு. இவன் நம்ம டிரைவர் சோலையப்பன். வண்டி சர்வீஸ் பண்ணியாச்சா சோலையப்பன்? பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம கொஞ்சம் வெளியில போகணும். நீ வா சுரேஷ். இந்த ஊரையும் சுத்தி பார்க்கணும் இல்ல? எனக்கும் ஒரு துணையாச்சு. என்ன பயந்துட்டீங்களா? நானு இந்த வீட்டு டிரைவர்.